ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி ஒரு சும்மா சிம்பிளான ஒரு கேஷுவலான ப்ளாக் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் வீடியோ. ஓகே, டைட்டில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க. ஓகேங்க, நாங்கள் சாம்சங் S21 Ultra 5G வாங்கினோம். அதை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரைட். ஓகே பேபி, டு யூ வாண்ட் டு? Are you excited, Prishi? Of course I am. Okay. So, எந்த பக்கம் ஓபன் பண்ணனும்னு பார்த்துட்டு ஓபன் பண்ணுங்க செல்லகுட்டி. It's here. It's at the bottom. It's like இங்க இருக்கு. இருங்க வரேன். இங்க இருக்கு போட்டுருக்க பாத்தீங்களா? ஓபன் அப்படின்னு சொல்லி இதை பிடிச்சி தான் பீல் பண்ணணும். Ew. ஓகே, இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் வச்சுருக்காங்க. நாங்கள் பே பண்ணதுக்கு உண்டான இன்வாய்ஸு. அண்ட் தென் சாம்சங் பேம்ப்ளெட்ஸ். இது வந்து எதோட எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. Samsung.com. அண்ட் சப்போஸ் இஃப் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ரிட்டர்ன் பில்லு வச்சுருக்காங்க. அண்ட் தென் த ஃபைனல் திங். பா செம்ம பேக்கேஜுப்பா. ஓப்பனே பண்ணு. ஓகே, அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர் அண்ட் பென் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு கவர் அண்ட் பென். சாரி பேபி. ஸோ அது தனியாக அனுப்பிச்சிருக்காங்க. And the main Samsung S21 Ultra 5G. Is there 6 cameras in there? ஃபோன் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள நம்ம வந்து ஃபோன் கேஸும் பெண்ணையும் ஓப்பன் பண்ணலாம். இது வந்து சிலிகான் கவர் வித் எஸ் பென். இந்த பென்னை வச்சுட்டு நம்ம ஃபோனில் வந்து நோட்ஸ் எடுக்கலாம், இல்லைன்னா ட்ரா பண்ணலாம், வீடியோ குயிக்காக எடிட் பண்ணலாம். வீடியோ வந்து குயிக்காக எடிட் பண்ணலாம். ஓப்பனிங் ஆக்சுவலாக எங்களுக்கு பிளாக் கிடைக்கல. நாங்கள் பிளாக் தான் ரொம்ப எதிர்பார்த்தோம். பட் ஆனால் பிளாக் கிடைக்கல. அதுக்கு பதிலாக சில்வர். அதுவும் நல்லா இருக்கு. ரெயின்போ கலர் மாதிரி இருக்கு. பேக் சைடு பாருங்க. இத பாருங்க, லைட்டிங்ல சில்வர். and here we go. ஓபன் பண்ணியாச்சு. and லென்ஸ் கேமராவோட எடுத்துடலாமா? And take out the face. ஓகே எடுத்தாச்சு. ஸோ இதுதாங்க. அது எடுக்கிறேன். இப்படி தாங்க இருக்கும் ஃபோனு. பிளாக் இதில் கிடைக்கலனாலும் நம்ம வந்து கவர் வந்து இந்த மாதிரி சிலிகான் கவர் பிளாக்ல போட்டுட்டோம்னா அந்த பேக் சைடில் இருக்கிறது வந்து ஒன்றும் டிஃப்ரென்ஸே தெரியாது. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப நாளாக பிளாக் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு வந்து சில்வர் வந்து ஹாப்பி தான். இதில் வந்து பாப்பாக்காக இந்த பெண்ணை உள்ளே வைக்கிற மாதிரியும் அட்டாச்மெண்ட்டில் இது பண்ணுற மாதிரி இருக்குது. விச் இஸ் ரியலி குட். இந்த பென் வந்து இதுக்குள்ளே போகிற மாதிரி இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்துட்டு இது எப்படி உள்ளே போகுமா? அப்படிதான். ஓகே, நல்ல ஒரு சூப்பரான ஆப்ஷன். இந்த பென் இந்த சைடில் இருக்கிற மாதிரி கவருக்குள்ளேயே. என்ன எங்கள் மேடத்துக்கு வந்துட்டு இனி இந்த ஏடிஎம் கார்டு இது எல்லாம் வைக்கிற மாதிரி ஒன்றும் இருக்காது. அதனால் அதில் கொஞ்சம் கவலையாக இருப்பாங்க. பட் ஆனால் ஃபோன் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, ஹேண்ட்பேக் மாதிரி யூஸ் பண்ணாமல். ஏன்னா அதில் வந்து ஏகப்பட்ட பொருள் வச்சுருப்பாங்க. அந்த பழைய ஃபோனை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே என்ன தான் இருக்காதுன்னு இல்லை, எல்லாமே இருக்கும் அதில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் பாக்ஸோட இந்த ஒரு இது வந்திருக்கு. இந்த ஒரு பாக்ஸ் வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம் கார்டு போடுறதுக்கு உண்டான அந்த ஷார்ப் டூலு,
அடுத்து வந்து அந்த பாக்ஸ்குள்ளே கனெக்டர் அண்ட் குவிக் ஸ்டார்ட் கைடு அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இந்த பாக்ஸில் வந்திருக்கு. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலிக்கான் இது வாங்கினோம் இல்லைங்களா, கவர் பின்னால் போடுற கவர் வாங்கினோம் இல்லையா, அதுவும் பென்னும் வாங்கியிருந்தோம். அந்த பென்னுக்கு இங்கே இது ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு பிளாக் கலர் ஸ்லாட் மாதிரி உள்ள ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து பென் நிப்பு. சப்போஸ் இது ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சின்னு சொன்னால் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான அந்த நிப்பு இது. ஸோ அது கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ பேசிக்காக இதுதான் வந்தது இன்றைக்கி இந்த ஃபோனோட. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த ஃபோனோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சைஸ் 6.8 இன்ச்சஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃபோன் வந்து 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஃபேண்டம் பிளாக், ஃபேண்டம் சில்வர், ஃபேண்டம் நேவி, ஃபேண்டம் ப்ரௌன் அண்ட் ஃபேண்டம் டைட்டானிக். இதில் வந்து பிளாக் வந்து கொஞ்சம் ரேர் அவைலபிலிட்டி தான். மோஸ்ட்லி எல்லோரும் பிளாக் தானே சூஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து அவைலபிலிட்டி வந்து ரொம்ப ரேராக தான் இருக்குது பிளாக்கு. ஸோ எங்களுக்கும் வந்து பிளாக் கிடைக்கல. ஸோ அதனால தான் வந்து சில்வர் சூஸ் பண்ணோம். ஆனால் வந்து நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 4 இயர்ஸாக பிளாக் தான் வச்சுருந்தேன். அதனால் வந்து எனக்கு சில்வர் வந்து ஹாப்பி தான். அதுக்கப்புறம் வந்து பிளாக் கலர் கவர் போட்டுட்டோம் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியாது. அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு நல்ல ஷைனிங்காக ஒரு மாதிரி ரெயின்போ கலர் மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரி ரெயின்போ கலர் மாதிரி இருக்குது பேக்கில். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸர் ஆக்சுவலாக ஆக்டோ கோர்ஸ், தட்ஸ் 8 கோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டோ கோர் சாம்சங் எக்ஸினோஸ் 2100 ப்ராசஸர். இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் அளவுக்கு ஸ்பீடாக இருக்கும். ஸோ கைக்குள்ளே இருக்க ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ரேமோட சைஸும் வந்து 12 GB 16 GB அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் வந்து 128 GB 256 GB 512 GB அது வரைக்கும் இருக்குது. ஸோ அவங்கவுங்களோட நெசசிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எல்லாமே ஹை ஸ்பெக்காக தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம யூடியூப்க்கும் வேணும் அப்படிங்கிறதுக்காக. ரியர் கேமரா வந்து 108 மெகா பிக்சல், ஃப்ரண்ட் கேமரா வந்து 40 மெகா பிக்சல் கேமரா. இதில் வந்து 4K வீடியோ 8K வீடியோ வரைக்கும் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து இப்போது நம்ம கரண்ட்டாக வந்து ஹெச்டியில் வந்து வீடியோ எடுத்து அதை வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம். அப்லோட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கே யூடியூப்பில் ஒன் டே இல்லைனா 1.5 days ஆகுது. இப்போ நம்ம டேரெக்டாக வந்து 4K வீடியோவில் நம்ம 4K வீடியோ எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அப்லோட் ஆகிறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு 4 or 5 hours தான் ஆகும். ஸோ அதனால அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து ஒர்க் போயிட்டு வந்து வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ணி அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வந்து டைம் ஆகுது. ஸோ இனிமேல் நம்ம இந்த ஃபோனில் நம்ம வீடியோ எடுத்தோம் அப்படின்னா ஒரு 1 வீக்குக்கு வந்து 2 வீடியோஸ் வரைக்கும் நம்ம வந்து போடலாம். ஸோ மோஸ்ட்லி அந்த பர்பஸ்க்காக தான் இந்த ஃபோன் வந்து நாங்கள் வாங்கினோம். இதில் ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஒயர்லெஸ் சார்ஜர் வாங்கிட்டு நம்ம ஃபோன் அது மேலே ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து சார்ஜ் ஆகிடும். ஓகே, இப்போ ஃபோனோட சைட்ஸில் இருக்க பட்டன்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டனும் வால்யூம் பட்டனும் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு உங்களுக்கு சிம் கார்ட் ஸ்லாட்டு, அதுக்கப்புறம் USB-C டைப் போடுற அந்த ஸ்லாட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்பீக்கர். அப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, எந்த பட்டன்ஸுமே இருக்காது. ஸோ இப்போ இந்த ஃபோனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசைன். இது ஒரு ஃபேசினேட்டிங் டிசைன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக. அதுக்கப்புறம் வந்து கேமராவுக்கு தனியாக ஒரு ஸ்லாட் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கீழே வச்சேன்னா தேயாத மாதிரி. ஸோ ரொம்ப காம்பேக்டாக இருக்குது நம்ம கையில் பிடிக்கிறதுக்கு. ஸோ இந்த டிசைன் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் சைஸ் பாருங்கள் 6.8 inches இப்போ டயகனலில் பார்த்தீங்கன்னா. ஸோ இதோட ஸ்க்ரீன் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நம்ம மூவிஸ் வாட்ச் பண்ணுறதுக்கோ இல்லை எடிட் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி வீடியோஸ் எடிட் பண்ணுறதுக்கோ இல்லை நம்ம வந்துட்டு ஏதாவது நோட்ஸ் படிக்கணும் அப்படின்னாலுமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்க்ரீனோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேமராஸ் வந்துட்டு 5 கேமராஸ் இருக்குது. அதுக்கு வித் த பெஸ்ட் ஜூமிங் ஆப்ஷன் அண்ட் 8K வீடியோஸ் வரைக்கும் நம்ம அதில் எடுக்கலாம். ஸோ அதனால் அது ஒரு ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ்.
அதுக்கப்புறம் இந்த ஃபோனோட S Pen சப்போர்ட்டும் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஃபோனோட வந்துட்டு வரலைனாலும் நம்ம தனியாக வந்து அதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கணும். அதில் வந்து நம்ம S Pen இருந்ததுன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்துட்டு நோட்ஸ் எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது ட்ரா பண்ணுறது, அதுக்கப்புறம் எடிட் பண்ணுறது, அதுக்கெல்லாம் வந்து நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மவுஸ் யூஸ் பண்ணி நம்ம கம்ப்யூட்டரில் எடிட் பண்ணுற மாதிரி இதில் வந்து நம்ம பென் யூஸ் பண்ணி குவிக்காக எடிட் பண்ணலாம். இதுதாங்க இதோட அட்வான்டேஜஸ். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஃபோனை பிரிக்கும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக வந்திருக்கும் இந்த ஃபோனோட கவர் பார்த்தீங்கன்னா. என்ன ரீசன்னிங்கன்னா ஜஸ்ட் ஃபோன் மட்டும் தான் இதுக்குள்ளே இருந்துச்சு. சார்ஜர் எதுவும் கிடையாது, அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ அது ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு இதுக்குள்ளே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடியாது. ஏன்னா அதில் அந்த ஆப்ஷன் கிடையாது. மைக்ரோ SD கார்ட் ஸ்லாட் வந்து கிடையாது. அது ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ். இதை வந்து எல்லோரும் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து மோஸ்ட்லி நம்ம எக்ஸ்டர்னல் மெமரி வந்து நம்ம ஆட் பண்ணும்போது வைரஸ் அட்டாக் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்குது. இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட என்னோடய கம்ப்யூட்டரில் வந்து வைரஸ் அட்டாக் ஆகி கரப்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இந்த பர்த்டே வீடியோவில். ஆக்சுவலாக பர்த்டே வீடியோ எடுத்துகிட்டு கம்ப்யூட்டரில் அதை வந்துட்டு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அது பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து திடீர்னு கரப்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கம்ப்யூட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு ரிப்பேர் சென்டரில் கொடுத்து ரெக்கவர் ஆகி வந்ததுக்கப்புறமா அந்த வீடியோ நாங்கள் இப்போ போட்டோம். நான் வந்து இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கிறதுனால சொல்கிறேன். நான் வந்து இதை வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு தான் சொல்லுவேன். பர்சனலாக நான் வந்து மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் இருக்கிறத வந்து நான் விரும்ப மாட்டேன். ஏன்னா இருந்தால் தானே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராப்பராக வந்து எவ்வளோ ஸ்டோரேஜ் நமக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம ஃபோனை வாங்கிக்கலாம். ஸோ இது ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ் மற்றவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் வந்து எக்ஸ்பென்சிவ். என்னென்ன எவ்வளோ இந்த ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நான் 3 டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் சொன்னேன்ல, 128 GB, 256 GB அண்ட் 512 GB. ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு ரேட்டு டிஃபர் ஆகும். நான் வந்து பவுண்ட்ஸில் சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்தியாவில் எவ்வளோ ரேட்டுன்னு தெரியாது. 1 பவுண்ட் வந்து 100 rupees அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக வச்சோன்னா 1 pound 100 rupees அப்படின்னு வந்து கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ 128 GB வந்து சாம்சங் வெப்சைட்லேயே டேரெக்டாக நம்ம ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா 1150 pounds. 256 GB வந்து 1200 pounds. அதுக்கப்புறம் 512 GB வந்துட்டு 1330 pounds. ஸோ யாருக்கு என்னென்ன மாதிரியான ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் வேணுமோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதுதாங்க. ஸோ இந்த ஃபோன் கவர்க்குள்ளே என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக USB கேபிள் இருக்குது. இதுக்குள்ளே USB-C டைப் கேபிள், அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த ஃபோனுக்குள்ளே இருந்தது. இப்போது நம்ம ஃபோனை வந்து அந்த கவருக்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம ஃபோனை ஆன் பண்ணிடலாம். இப்போ வந்து ஃபோன் ஆன் ஆகிட்டுருக்குங்க. இது ஃபோன் ஆன் ஆனதுக்கப்புறமா நம்ம சிம் கார்டு போட்டு அக்கௌண்ட்டெல்லாம் செட் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியது தான். அடுத்து வந்து இது என்னென்னு பார்த்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர். ஓகே, இதில் வந்துருக்கு. இது வந்து ஹார்மன் கார்டான் ஸ்பீக்கர். அதாவது இந்த ஃபோன் வாங்கினா இந்த ஸ்பீக்கர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சாம்சங்கில் ஆட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு ஃப்ரீ ஸ்பீக்கர் வந்துடுது. இப்போ வந்து சாம்சங் சம்மர் ஃபெஸ்டிவல் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த ஆஃபரை யூஸ் பண்ணி இந்த டைமில் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ அதனால் இந்த ஸ்பீக்கர் வந்து ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. அடையப்பா, சும்மாவே வீடு அலறும். இனி இது வேறையா? இல்லை, எங்கள் மேடம் காலையில் இந்த டீ கடையில் போடுற மாதிரி சுப்ரபாதம் இதெல்லாம் போடுவாங்க. நல்லா இனி தெருவுக்கே பாட்டு கேட்கும். பாரு, இது வந்து உன் காது பக்கத்தில் வச்சு விட்டுறேன். இதில் ஃபோனை கனெக்ட் பண்ணி அலாரம் உன் காது பக்கத்தில் வச்சிடறேன். அலாரம் நம்ம ஊரில் அலாரம்னு சொல்லுவாங்க. அப்படியே சொல்லி அலாரம்னு பழகிட்டேன். என்ன பண்ணுறது? இங்கே வந்து தான் அல்லாம் அப்படிங்கிறீங்க.
இந்தியாவில் இருக்கும் போதெல்லாம் என்ன சொன்னீங்க? ஏ அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணுங்கடா அப்படி தானே சொல்லுவீங்க. ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து ஒரு பேம்ப்ளெட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது உள்ள எப்படி கனெக்ட் பண்ணுறது, என்ன பண்ணுறது. ரொம்ப பெருசாக இருக்குது புக்லெட்டு. நிறைய படிக்கிற மாதிரி இருக்க மாட்டிருக்கு. அவ்வளோதான். Speaker அண்ட் ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்கப்பா. தேங்க்யூ ஃபார் த பர்ச்சேஸ். Okay, that's Google Assistant. Thank you for the purchase. It's Google Assistant. Now you can use it as Google. Yeah, we can connect it to the Google Assistant. This looks like Alexa. Yeah, so that you can hear the Alexa or Google Mini anywhere at our home. It's not only in the specific room. Yeah. How is that possible? If you connect it to the speaker, it's ஓகே, அடுத்தது இது என்ன அப்படின்னு பார்ப்போம். இது வந்து ஸ்பீக்கர் டெஃபினட்டாக. அண்ட் இதுக்குள்ளே வந்து அதோட கனெக்டிங் ஒயர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் டெஃபினட்டாக. எஸ், அதோட ப்ளக் பாயிண்ட் அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஏப்பா ரொம்ப பெருசாகுதுமா. Too big. Do not put it in my room. Do not. என்னப்பா, உன் பெட்ரூமில் தான் வைக்கணும். அதுக்கு தான்மா வாங்கியிருக்கோம். நீ தானே அலாம் வந்து ஒர்க் ஆகலை, ஸ்கூலுக்கு நான் டைமுக்கு சீக்கிரமாக எந்திரிக்க முடியல அப்படின்னு தான் சொல்கிறேன். இப்போ வந்து அதனால இந்த ஸ்பீக்கர் வந்து பிரஷிதாவை மார்னிங் வந்து எழுப்புறதுக்காக. No, if this is called Alexa, I'm not going to respond. அது கொடுங்க. ஒன்றும் இல்லை, get started. Just plug in the power. Plug in the power. பாருங்க, plug in the power and connect with your phone or tablet. And tablets. Okay, and then we can play music from the phone or tablet, laptop. Or tablet. You can also do it from the laptop, right? How can no? Yes, we can. How can you do the laptop purpose? We already have laptop இருந்து கனெக்ட் பண்ண முடியும்ல? No. இது வந்து இது ப்ளூடூத்தோட கனெக்ட் ஆகிறதுனால நம்ம ஃபோன் இல்லைன்னா டேப் கூகுள் மினி அலெக்ஸா அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை, நம்ம இதுலேருந்து கனெக்ட் பண்ணலாம். லேப்டாப்லேயும் ப்ளூடூத் இருக்கு. we can connect through laptop as well. சிம்பிள் பேசிக் இதுதான். இது ஒன்றும் பெரிய கம்ப்யூட்டர் இதெல்லாம் கிடையாது. இதோட கனெக்ட் பண்ணி வால்யூம் மேலே இருக்குது, ப்ளஸ் மைனஸ் டச்சிங் இதில் வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. அப்படியே தூக்கி ப்ளக் பண்ணிட்டேன்னா சவுண்டு கேட்கும். யூ டோன்ட் வாண்ட் டு ப்ளே, யூ கேன் டாக். You can talk to them. Check the speaker whether it's working. Okay, Google, can you repeat what I'm saying? I try my best to understand what it is you're saying to me. Increase the volume, please. Yeah. ஓகேங்க, செட் ஆயிடுச்சு. என் பொண்ணு கூகுள் கூட பேச ஆரம்பிச்சிட்டா. எங்க பேசுங்க? Ask something. What do I ask? It's up to you. Okay, Google, what is your favorite candy chocolate? I like the word candy. I can imagine what it tastes like. Very tasty. ஓகேங்க, கூகுள் ஹோம் செட் ஆகிடுச்சு. அண்ட் ப்ளே பண்ணலாம், சாங்ஸ் எல்லாமே கேட்கலாம். ஹாப்பி தானம்மா ஃபோனு? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.